ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போல நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் நேற்று ஈரான் அமெரிக்கா நடுவில் மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அதை பெருசாக பொருட்படுத்தலை. அண்ட் அதே மாதிரி நேற்று யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றல, அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் சேர்மன் பேசின விஷயங்கள்னால மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் வந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசிடுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது நம்மளோட மார்க்கெட்ஸை பொருளாதாரத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை சைடு இருக்காங்க, பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் கோல்டை பற்றி முக்கியமான அப்டேட் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டி போடுறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இதுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸை பார்க்க போகிறோம். இதில் 36 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் தான் ஒரு விஷயத்தை பார்த்து தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ஷேர்ஸ் இன்றைக்கும் வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சது. ஸோ எனக்கு வந்து உடனே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாராவது இதில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்கும்போது போல் கண்டக்ட் பண்ணும்போது நம்மளோட வாட்ஸ்அப் சேனலும் நம்மளோட யூடியூப் சேனல் ரெண்டுத்துலையுமே போல போட்டிருந்தோம். பெரிய அளவுக்கு வந்து யாரும் மாட்டல. ஆல்மோஸ்ட் 90% பேர் வந்து இந்த ஷேரில் வந்து மாட்டல. ஒரு 10% பேர் மாட்டிருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா நல்ல கம்பெனி தான். பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக கேட்டிங்கன்னா நல்ல பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் மாடலும் நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் ஹையர் வேல்யூவேஷனில் போய் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப்க்கு நீங்கள் மாட்டுவீங்க. இது வந்து வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை அதிகமான விலையை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் லாபம் சம்பாதிக்க முடியாது, என்னதான் அது நல்ல கம்பெனியாக இருந்தாலும் கூட சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து இதில் என்ன கற்றுக்கணும்னா, இந்த தங்கமயிலும் கிடையாது, பொதுவாகவே நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து பங்கு சந்தையில் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது அனாலிசிஸில் கிடையாது, சைக்காலஜி. நம்மளோட சைக்காலஜியை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரும்போது நம்ம பயப்பட மாட்டோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துலான்னு. ஏன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ப்ரிலிமினரி விஷயம் மாதிரி இதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து எதனால் போய் இந்த மாதிரி கம்பெனிஸில் மாட்டுறாங்கன்னா, ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது தங்கமயில் வந்து ஒரே நாளில் 10% ஏறிடுச்சு, அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% ஏறிடுச்சுன்ற மாதிரி செய்திகள் வரும்போது, அட 2 நாளில் 20% ரிட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் போய் நம்ம வாங்குவோம். 3ஆவது நாள் நம்ம வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக 5% விழும். இந்த மாதிரி வந்து போய் இது ஒன்று தான் வழி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இதை போட்டோம்னா நமக்கு பணம் வந்துடும், இதை வாங்காமல் விட்டோம்னா பணம் வராமல் போயிடுமோ, இந்த மாதிரி ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸில் போய் மாட்டிப்போம். இது ஒரு விதத்தில் மாற்றுறது. இன்னொன்று, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலிமா போய் மாற்றுறது. யாராவது ஒருத்தர் ஒரு கம்பெனி சொல்லிட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் போய் கண்மூடித்தனமாக முதலீடு பண்ணுறது. இப்படி முதலீடு பண்ணும்போது நம்ம மாட்டிப்போம். அஃப்கோர்ஸ் நீங்கள் 10 கம்பெனியை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 6 கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். அது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, நான் செலக்ட் பண்ணாலும் சரி, அது குருட்டாம்போக்கில் செலக்ட் பண்ணாலும் சரி, அனலைசிஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து அதனோட சேல்ஸை அதிகரிச்சுட்டே போகும்போது, அதனோட ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகும்போது கண்டிப்பாக வந்து அதனோட பிஸ்னஸ் வந்து வளரும். பிஸ்னஸ் வளரும்போது ஷேர் ப்ரைஸ் வளரும். அதில் 10ல் 6 பேர் வந்து கரெக்டாக பண்ணுறதுல வெறும் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய 10ல் 4 கம்பெனி வந்து வீணாக போகும். அதனால தான் நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன தான் நீங்கள் சோஷியல் மீடியாலையோ இல்லை யூடியூப் சேனல்ஸ்லையோ வந்து ஒரு ஷேர்ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் மார்க்கெட்டில் முடிவெடுக்கும்போது ஒரு கிங், ராஜா மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும். ஒரு அரசன் வந்து எப்படி முடிவெடுப்பான்னா, எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுப்பான், ஆனால் கடைசியில் அவன் தான் முடிவெடுப்பான். ஸோ உங்களோட பணம், நீங்கள் ஜஸ்ட்டு ஒப்பீனியன் கேட்குறீங்க, ஒப்பீனியன் கூட கேட்கக்கூடாது, ஜஸ்ட்டு தகவலை தெரிஞ்சுக்கிறீங்க. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இதில் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கடைசியில் வந்து நான் உன்னை வாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம் யார் வேணாலும். ஸோ அதில் மாதிரி மாட்டிக்காதீங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி கோல்டு மேலே இம்போர்ட் டியூட்டி அதிகமாக போட்டதுனால இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணுறது வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த ஒரு குவார்ட்டரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட ரிசல்ட் வந்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth வந்து பெரிய அளவுக்கு வளரல. ஸோ அதனால தான் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ தங்கமயிலுன்னு இல்லை, எந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நல்லா தெளிவாக ஆலோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து 590 கோடி ரூபாய் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செய்தி வருது.
அந்த செய்தி வந்த உடனே ஷேர் ப்ரைஸ் வந்து 25% மேலே விழுது, 25% விழுந்தது. இப்போது ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அவங்ககிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த கம்பெனிலே முதலீடு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 25% காணாமல் போயிடுச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ போய் வேதனைப்பட்டு வித்துடுவான் நஷ்டத்தில். அதே 1 லட்ச ரூபாயில் வெறும் 3000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதில் 3000 ரூபாயில் 25%னா வெறும் 750 ரூபா தான். 1 லட்ச ரூபாயில் 3000 ரூபாயில் 25%னா 750 ரூபா தான். அதாவது 1 லட்ச ரூபாயில் 750 ரூபா குறைஞ்சா பாக்கி 99,250 ரூபா வந்து மிச்சம் இருக்கும். இப்போது இந்த 750 ரூபா நஷ்டத்தை பார்த்து அந்த ரீட்டைல் ட்ரேடருக்கு பெருசாக பதட்டமே வராது. ஈவன் அந்த 3000 ரூபாவும் ஜீரோ ஆனால் கூட பாக்கி 97,000 ரூபா இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல முறை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கனால ஒரு குறிப்பிட்ட ஷேரில் அளவுக்கு மீறி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை வந்து எக்ஸ்போஷர் பண்ணிக்கிறீங்கன்றது அர்த்தம். நாம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கிடையாது, வாரன் பஃபட் கிடையாது, விஜய் கேடியா கிடையாது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் எல்லா ஷேரும் வைக்கிறது இல்லை, பிரித்து தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நாமளும் டைவர்சிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆபத்தே வந்தால் கூட, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆபத்து வந்தால் கூட அதுலேருந்து உங்களோட டைவர்சிஃபிகேஷன் வந்து உங்களை காப்பாற்றிடும். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் முதல்ல கற்றுக்க வேண்டியது சைக்காலஜி தான். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அண்ட் மற்ற விஷயங்களை நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து நம்ம பேசிக்கலாம். ஒன்ஸ் அந்த ரேஷியோ அனாலிசிஸ் அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் போகும்போது மார்க்கெட்டில் டைரெக்டாக நம்ம இறங்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போது நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா, நேற்று ஈவினிங் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அங்கே அமெரிக்காவில் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோர்டன் மேலே சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், இன்றைக்கி ஈரான் மேலே பயங்கரமான தாக்குதல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி விடியற் காலையில் ஒரு 4 மணிக்கு வந்து சென்ட்காம் வந்து அட்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து கொசம் ஐலாண்டு, புஷர், அதுக்கப்புறம் சதன் ஈரானோட பகுதிகளில் வந்து அட்டாக்ஸ் வந்து பெரிய அளவு நடக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க, ஆமாம் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சென்ட்காம் அறிவிக்கிறாங்க. அண்ட் சில யூஎஸ் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை ஈரான் ஒரு டீலுக்கு ஒத்துக்கலைன்னா அமெரிக்கா அடுத்த 2 வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி கேம்பெயினை ரன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அண்ட் இது வந்து இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக் விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார ஈரான் வந்து ஒரு வழிக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா பண்ணி இந்த அட்டாக்ல 3 ஐஆர்ஜிசி மெம்பர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்கில் பண்ண அட்டாக்ல வந்து 4 ஐஆர்ஜிசி மெம்பர்ஸ் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரானும் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஈரான் எங்கே தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா, ஜோர்டன், குவைத் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குவைத்தில் வந்து இவங்க பண்ண தாக்குதலில் ஒரு சைனீஸ் பில்டிங் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. இவனுக்கு போடுற சண்டையில் இந்தியாக்காரங்களும் சைனாக்காரங்களும் உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் தான் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஜோர்டனில் பண்ண தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல் அசாரக் ஏர்பேஸை வந்து அடிச்சிருக்காங்க. அதில் 3 F-35 ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த போர் ஆரம்பித்ததில் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 700 US சோல்ஜர்ஸ் பக்கத்தில் வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பென்டகன்லேருந்தே சில தகவல்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இது வந்து மூடி மறைக்க பார்த்தாலும் மெதுவாக வந்து தகவல்கள் வந்து வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னமும் கூட மூடி தான் இருக்குது, நாங்கள் இதை திறக்கணும்னா அமெரிக்கா அவங்களோட த்ரெட்டையும் ஈரானில் வந்து ஈரானோட உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதையும் வந்து அவங்க வந்து கைவிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது யூஎஸ் சென்ட்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட ஐஆர்ஜிசி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து முழுக்க உண்மை கிடையாது, அவங்க சொல்கிற வழியில் தான் போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நாங்கள் இந்த மே மாதத்துலேருந்து இதுக்குள்ளார கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 கப்பலில் குறைஞ்சது 500 மில்லியன் பேரலாக்கு, அதாவது 50 கோடி பேரல் க்ரூட் ஆயில் ஆச்சு வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு அமெரிக்கா இன்றைக்கி விடியற் காலையில் 4 மணிக்கு தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நேற்று நைட்டு ஒரு 12-1 மணி அளவுக்கு எகிப்து கிட்ட அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் டேங்கர் ஒன்று இருக்குது ஒரு போர்ட்டு பக்கத்தில். அந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமியட்டா போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டேங்கர் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பழி வாங்கும் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த மாதிரி ஒரு அட்டாக் அவங்க பண்ணியிருக்கலாம். ஒருவேளை எகிப்து மேலே இந்த அட்டாக் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அமெரிக்கா வந்து கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் அப்சல்யூட் ஃப்ளாட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் பேனிக்காக ஆகாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் வந்து ஒரு நியூட்ரல் ஈவெண்ட்டாக நான் ஈவெண்ட்டாக முடிஞ்சிருச்சு, அதை அப்புறம் பார்ப்போம்.
ஆனால் இப்பயும் கூட ஏகப்பட்ட அளவுக்கு கப்பல் போக்குவரத்து வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒன்று ஈரானோட துணையோட நடந்துட்டுருக்கு, இல்லைன்னா அமெரிக்காவோட துணையோட நடந்துருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குள்ளே அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கப்பல்கள் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு மத்தியானம் ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தாரோட ஒரு எல்என்ஜி வெசல் வந்து ஈரான் கிட்ட கேட்டுட்டு ஈரான் சொன்ன வழியில் வந்து ஈரானோட அப்ரூவல் வாங்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கத்தார் மேலே தாக்குதல் நடத்தலை. அதாவது ஜோர்டன் மேலேயும் குவைத் மேலே மட்டும்தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கத்தார் கூட ராசி ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இது இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்என்ஜி ஷிப்மெண்ட் வந்து போகிறதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இது பாசிட்டிவாக எப்படி பார்க்கணுன்னா, பாகிஸ்தான்காரனுக்கே அப்ரூவல் கொடுக்குறான்னா நம்ம சபஹார் போட்டை கட்டி கொடுத்துருவோம், நமக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான தகவல்கள் எதுவும் வரல. இந்தியாவை பற்றி எந்த தகவல்களும் இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்த தகவல் என்னென்னா, மீடியேட்டர்ஸ் இன்னமும் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஈரானும் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. ஓமன் கூட பேச்சுவார்த்தை இன்னும் முடியல, நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மலாக்கா ஸ்டேட் மாதிரி மேனேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சிடும். ஸோ ஒத்துப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் இன்னொரு அனலிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவோட பொருளாதாரம் வந்து 2020 கோவிட் டைமில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுணுக்கத்தை பார்த்ததோ அந்த அளவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் க்ரூட் ஆயிலோட ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை மட்டும் பார்க்கல, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் அங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு விழுந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பாயிண்டாக அவங்களோட பொருளாதாரம் விழுந்திருக்கு. அண்ட் ஏகப்பட்ட நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதாவது சவுதியோட மேஜர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸில் தான், லைசன்ஸு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. அதாவது சவுதியில் இது துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சார்ஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்து அவங்களுக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து கண்டினியூஸாக சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நேற்று மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் வந்து உக்ரைன் மேலே ரஷ்யா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் உக்ரைனோட தலைநகரம் மேற்கு பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. அண்ட் நேற்று நைட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட கெவின் வாஷோட மீட்டிங், எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் அவர் என்ன சொன்னார்னா, முதல் அப்டேட் என்ன வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலை. அதாவது 3.5% 3.25% அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா, லாஸ்ட் 2 வாரமாக ஜாப்ஸ் டேட்டா ஓரளவுக்கு நல்லா வந்தது. எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலாம்னு தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செயல்படும், அதாவது எஃப்ஓஎம்சி செயல்படும். ஸோ இது வந்து ஏற்றிடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் வந்து இருந்தது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்தது, க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக இருந்தது. லாஸ்ட் இந்த சனி ஞாயிறுலேருந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அட்டாக்ஸை நிறுத்தி வச்சதுனால தான் க்ரூட் ஆயில் வந்து கூல்டவுன் ஆச்சு. அப்படி இல்லைன்னா வந்து க்ரூட் ஆயில் வந்து $100 மேலே கூட போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு பேனிக் இருந்தாலும் இந்த 3.5%லேருந்து 3.25%குள்ளே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து குஷி ஆகிடுச்சு. கோல்டு ப்ரைஸஸ் ஏறுது, $4,100 வரையும் போகுது. அண்ட் நம்மளோட 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு காமிக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் வந்து பேசும்போது அவர் எப்பயும் போல தான் ஈஎம் பூசின மாதிரியும் ஈஎம் பூசாத மாதிரியும் வந்து பேசினார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்ஃப்ளேஷன் வந்து 2%குள்ளார கொண்டு வரதான் எங்களோட டார்கெட். இந்த டார்கெட்டில் நாங்கள் எந்த ரிலாக்ஸேஷனும் காட்ட மாட்டோம். அதே சமயம் லேபர் மார்க்கெட்டும் ரொம்ப சாலிடாக இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்காக நாங்கள் வெறும் சிபிஐ, பிசிஐ மாதிரியான டேட்டாஸை மட்டும் பொறுத்தே நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், நாங்கள் அதர் மெட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக தான் டிசிஷன் எடுப்போம். நாங்கள் வந்து மார்க்கெட்டோட சிக்னல்ஸை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்காக வந்து மார்க்கெட்டை குஷிப்படுத்தணுன்றதுக்காக முடிவெடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட். இதனால் மார்க்கெட் விழுது. அண்ட் அதே சமயம் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டென்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து கைடன்ஸை வந்து கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல. நாங்கள் வந்து ஃபார்வர்ட் கைடன்ஸை கொடுக்க போகிறது கிடையாது. காரணம், ஃபார்வர்ட் கைடன்ஸ்ன்றது கிரைசிஸ் பீரியடில் தான் கொடுக்கணுமே தவிர்த்து நார்மல் பீரியடில் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வந்து நார்மலான கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட இப்போ இந்த மாதிரி பேசுறதுனால வரும் காலங்களில் வந்து ஏற்றிடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஃபெடரல் ரிசர்வில் சேர்மன் ஒருத்தர், ஆனால் பிரசிடென்ட் வந்து 12 பேர். இந்த 12 பேரில் 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் சொல்லிட்டாங்க. ஆனால் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும், அப்போ தான் இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த செப்டம்பரில் நடக்கும் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அட்லீஸ்ட் யூஎஸ் மிட்டம் எலெக்ஷன் முடிகிற வரையுமாச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க. அப்படி ஏற்றுனாங்கன்னா ட்ரம்ப் வந்து தோத்துட்டாருன்னு இன்றைக்கே நம்ம எழுதிடலாம் நியூஸில், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிட்டுனா அங்கே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற வேண்டிய அவசியம் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா அது கோல்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நெகட்டிவான விஷயம். ஏன்னா சிஸ்டத்துலேருந்து பணம் வெளியே வரும்போது எல்லா அசட் கிளாஸஸ்லேருந்து பணம் வெளியே வரும். அதாவது எல்லா அசட் கிளாஸுமே விழும்போது பணத்தோட மதிப்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம்.
அதாவது நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க, பிட்காயின் விழும், கோல்டு விழும், ஷேர் மார்க்கெட் விழும். அப்போ யார் எதை தான் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணமாக மாற்றுறாங்கன்னு அர்த்தம். பணத்தினோட தேவை அதிகமாகும் போது அசெட்ஸோட மதிப்பு வந்து குறையும். அதுதான் வந்து பொருளாதார கொள்கை. அண்ட் இதனோட ஓவரால் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் எஃப்ஓஎம்சி வந்து டேட்டா ட்ரிவனாக தான் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு ஆக்கிஷான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நேற்று எஃப்ஓஎம்சி நடந்தது. இன்றைக்கி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றலை, அதே 3.25% மீட்டிங் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ் ஆஃப் நோ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு வந்தோம்னா நம்மளோட ட்ரேட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனோட இந்தியா போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அடுத்த வருஷத்தோட முதல் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்த வருஷத்தோட ஜனவரி மாதம் போட்டது. ஒரு வருஷம் கழிச்சு தான் அது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா அப்போ எப்போ தான் இதனால் பலன் வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டது தான் பிரிட்டன். ஏன்னா பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன் கூட இல்லாததுனால பிரிட்டன் கூட நம்ம தனியாக போட்டோம். சீட்டா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் போட்டு அது இம்ப்ளிமெண்ட்டே ஜூலை 15 பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிப்ரவரி மாதம் அமெரிக்காவோட நம்ம போட்ட அக்ரிமெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. என்னன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு சின்ன காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்ருக்கோம்னு சொன்னாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் இப்பயும் நம்புகிறேன், யூஎஸ் மிட் டர்ம் எலெக்ஷன் முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. H1B விசாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து கொஞ்சம் தாஜா பண்ணுற வேலை, அதே மாதிரி அங்கே இந்தியர்களோட ஓட்டு இவருக்கு தேவைப்படும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபில்ஃபில் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15% அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ட்ரேட் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த அப்டேட்ஸ். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் கூட, கல்ஃப் டென்ஷன்லாம் இருந்தால் கூட நம்மளோட எக்கனாமிக் அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்குது. ஜிடிபி க்ரோத்தோட ஃபோர்காஸ்ட் வந்து 6.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வந்து ப்ராடர் மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்மளோட ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உரத்தின் மேலே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுங்க. ஏன்னா வந்து ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்என்ஜி மாதிரியான பொருட்களோட காஸ்ட் அதிகமானதுனால எங்களுக்கு வந்து சப்சிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து போட போகுது. அண்ட் ஜெர்மன் அம்பாசிடர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் ஜெர்மனி சேர்ந்து ஒரு சப்மரைன் டீலை வந்து ரொம்ப சீக்கிரமே கையெழுத்திட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக வந்து மேசகான் டாக்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான அப்டேட். இந்த டீலோட மதிப்பு வந்து 90,000 கோடி, 1 லட்சம் கோடிக்கு 10,000 கோடி கம்மி, 90,000 crore மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம அரசாங்கத்துக்கிட்டேருந்து வந்த மார்க்கெட் ஓரியன்டான அப்டேட்ஸ். அண்ட் மூணாவது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து காலையில் வந்து ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சது 8:30 மணி டைமில். ஆனால் ஓப்பன் ஆனது அப்சல்யூட் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகுது 24,250. அங்கேருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கன்சாலிடேட் ஆச்சு. அதாவது ஓரளவுக்கு இறங்கி ஏறி ஹையர் லோஸ் ஹையர் ஐஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வந்து செல் ஆஃபின் காரணமாக வந்து வெறும் 67 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சது. இல்லைனா வந்து இன்னொரு 30-40 பாயிண்ட் சேர்ந்தே முடிஞ்சிருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல 24,317 நம்மளோட மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 1326 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1973 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் தான் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு ஓவராலாக செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய செக்டார்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. பேங்க் நிஃப்டி, FMCG, ஃபார்மா, ஹெல்த் கேர் எல்லாமே ஃப்ளாட்டாக இருந்தது. அண்ட் ஆட்டோ செக்டார் 1.5% பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் வந்து 0.25% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஆனால் இன்ட்ராடேல வந்து 2.25% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது ஐடி செக்டாரில். ஐடி செக்டாரில் இந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ரேலியோட ஒரு பாஸாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் ஏறிட்டு இப்போ வந்து இந்த ஆமர் கேண்டல்னு சொல்லுவாங்க, அதாவது ஏறிட்டு இறங்கினா அது வந்து ஆமர் கேண்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தையும் நமக்கு எழுப்பியிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்தோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது கோல்டு ப்ரைஸஸ் $4,100 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நம்மளோட புல்லியன் அசோசியேஷன் ஒரு கிராமுக்கு 24 கேரட் கோல்டு 14,380, ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 13,180 ஒரு கிராமுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டு கவுன்சில் பற்றி நம்ம சொன்னது தான், அதாவது இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டி அதிகரித்ததுனால ஸ்மக்லிங் கோல்டு வந்து அதிகமாகுது. அதே மாதிரி ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ்க்கு வந்து இதனோட பிஸ்னஸ் குறையிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் கிராம்ஸில் விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டு சேல்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஆனால் வால்யூம் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு 6% சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2,19,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் $87 இருக்குது. நம்மளோட யூஎஸ்டிஎன்ஆர் இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 95.67 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு.
இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து 3623 கோடி ரூபாய்க்கு வந்து பை சைடு இருக்காங்க. டிஎஸ் வந்து 1864 கோடி ரூபாய்க்கு வந்து செல் சைடு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஓரளவுக்கு பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா ரெட்டிங்டன் லிமிடெட். இவங்க என்னென்னா இந்த ஹெச்பி லேப்டாப்பு, இந்த ஆப்பிள் ஐஃபோன் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் டீலர் மாதிரி. இந்தியாவில் இவங்க தான் வந்து சப்ளையர். இவங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,922 கோடி. ஆனால் ப்ராஃபிட் வந்து வெறும் 486 கோடி. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 275லேருந்து 486 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் மார்ஜின்லேயே கூட ஒரு 0.5% அளவுக்கு ஏற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்று, இந்த எலக்ட்ரானிக் பொருட்களோட விலை அதிகமானதுனால இவங்களோட இயல்பாகவே வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது, மார்ஜினும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்து இந்தோ ரமா சிந்தட்டிக்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியஸ்டர் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தயாரிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓரளவுக்கு சின்ன கம்பெனி தான். இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. 1310 கோடியிலேருந்து 937 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 53லேருந்து 63 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7லேருந்து 15% மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு பார்க்கலாம். மார்ஜினில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அண்ட் ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கிறது என்ன காரணம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் ரெவன்யூ வந்து ஒரு நார்மலான ஒரு ரீசனால் தான் குறைஞ்சதுன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்து கோகுல் ஆக்ரோ ரிசோர்சஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயில், நான் எடிபிள் ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, எண்ணமில். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா 72 கோடியிலேருந்து 123 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து 4920 கோடியிலேருந்து 5282 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 2.25லேருந்து 3.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட சேல்ஸும் அதிகமாக இருக்குது, மார்ஜினும் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பிகேடி டயர்ஸ் இருக்காங்களே அவங்க, இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆனது. காரணம் வந்து ஒரு நல்ல Q1 ரிசல்ட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 280 கோடியிலேருந்து 450 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 2760 கோடியிலேருந்து 3455 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 18%லேருந்து 21.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். ஸோ இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டான ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஞ்சின் இன்டர்நேஷனல், இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு வீக்காக தான் வந்திருக்கு. இதன் காரணமாக எனக்கு ஷேர் ப்ரைஸ் 3% விழுந்திருக்கு. இந்த சிஞ்சின் இன்டர்நேஷனல் யாருன்னா பயோகானோட ஒரு சப்சிடரி கம்பெனி. இந்த கம்பெனி எதுக்கு உருவாக்குறாங்கன்னா முழுக்க ட்ரக் டிஸ்கவரிக்காக, ரிசர்ச்சுக்காக மட்டுமே இது உருவாக்குறாங்க. ஸோ இவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபாய் லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 86 கோடி ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணிட்டு, அண்ட் ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு மைல்டாக தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் மார்ஜின் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 23லேருந்து 12% குறைஞ்சிருக்கு. இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறிக்காங்க. இது வந்து ஒரு வீக்கான ஒரு ரிசல்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்து வாரி எனர்ஜிஸ், இன்னைக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4% விழுந்திருக்கு. ஆனால் இவங்களோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வீக்கானதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வீக் கிடையாது. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இவங்களுக்கு இல்லை. லாஸ்ட்டு Q4 ரிசல்ட்டும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இவங்களோட ரிசல்ட் இல்லாததுனால வந்து விழுந்திருந்தது. ஸோ இந்த முறையும் அதே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 750 கோடியிலேருந்து 850 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4426 கோடியிலேருந்து 7930 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் என்ன பிரச்சனைனா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. 22.5%லேருந்து 18% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் தான். ஒரு பக்கம் என்னன்னா ஈலியம் நிறுத்தி வச்சிருக்கான், இன்னொரு பக்கம் என்னன்னா சிலிக்கானை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ஜின் ப்ரெஷர் பார்க்க முடியுது. அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பார்க்கும்போது என்னன்னா மார்ஜின் ப்ரெஷர் காரணம் ரா மெட்டீரியல் காஸ்ட் தான். இயர் ஆன் இயர் பேசிஸில் 63% அளவுக்கு ரா மெட்டீரியலோட விலை வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 25.8 ஜிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சோலார் செல்ஸ் எங்களால் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இதை வந்து பார்த்தோம்னா சோலார் மாடியூல்ஸை அண்ட் செல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5.4 ஜிகாவாட் அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது சோலார் செல்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிகாவாட் அளவுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடியூலில் ஒரு 2.6 ஜிகாவாட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல கமெண்ட்ரியாக தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அடுத்த 2-3 குவார்ட்டரில் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்புறாங்க. அதன் காரணமாக எபிட்டாவும் சரி மார்ஜினும் சரி அடுத்த 2-3 குவார்ட்டரில் மறுபடியும் ரீகெயின் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை நடந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் கூடிய சீக்கிரமே இவங்களோட ஓவரால் ஆர்டர் புக் வந்து 1 லட்சம் கோடியை வந்து ரீச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட மார்ஜின் ப்ரெஷர் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. அதனால் ஷேரை போட்டு இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ், இவங்களோட பிஸ்னஸ் பற்றி சொல்ல தேவையில்ல. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 438 கோடியிலேருந்து 550 கோடி இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். யாருக்காவது கிளைம் கொடுத்தா தானே லாஸ் வரதுக்கு.
அண்ட் அடுத்து ப்ரீமியம் எனர்ஜிஸ் இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. QIP மூலிமா 5000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த அப்ரூவல் கிடைச்சதுன்னா இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் அடுத்து HR மோட்டார்ஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்டிமேட்டோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1200 கோடியிலேருந்து 1463 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1500 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய மாற்றம் இல்லை. 23.4 24 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டிமேட்டை விட அதிகம் இந்த EBITDA மார்ஜின். இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் சேலட் டோட்டல் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், அது மட்டும் இல்லாமல் பெருசாக டூரிசம் வராததுனால இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இது ஹோட்டல் செக்டாரில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒட்டுமொத்த செக்டாருக்குமே இந்த பிரச்சனை வந்து இந்த Q1 இருக்குது. இதை வந்து இந்தியன் ஹோட்டல்ஸோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு மோசமாக தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 200 கோடியிலேருந்து 86 கோடி குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் ஜூன் குவார்ட்டருக்கும் இந்த வருஷம் ஜூன் குவார்ட்டருக்கும். அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 890லேருந்து 512 கோடியாக கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஆஃப் ஆஃப் த ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் கூட இந்த ஃபாரின் பிஸ்னஸ் வராததுனால பெரிய அளவுக்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. அதனால் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. இது ஓரளவுக்கு வீக்கான ரிசல்ட் தான். அடுத்து NBCC இந்தியா வந்து சிசிலிஸ் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது அங்கே ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு $75 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது NBCC இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் இவங்களோட ரிசல்ட்டும் வீக்காக தான் இருக்குது. 290லேருந்து 236 கோடியாக வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் குறைஞ்சதுனால இவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து ஒரு டிப் காக்க முடியுது. அதாவது 38%லேருந்து 32% மார்ஜின்ஸ் குறைஞ்சிருக்கு. அண்ட் ACMR சோலார் ஹோல்டிங் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா இவங்க வந்து சோலார் பிளான்ட் வந்து உருவாக்கிடுவாங்க. சோலார் பிளான்ட்டை உருவாக்கிட்டு அதில் வந்து எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து விற்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல். இது ஓரளவுக்கு சூப்பரான பிஸ்னஸ் மாடல் தான். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னா 130 கோடியிலேருந்து 235 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சேல்ஸ் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. 510லேருந்து 860 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 60% பக்கத்தில் 70% பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் வந்து சேல்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா மார்ஜினில் ஒரு ப்ரெஷர். 89% இந்த மார்ஜின் 85% குறைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல். போக போக வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஏன்னா டேட்டா சென்டர் வந்ததுக்கப்புறம் மின்சார தேவை அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மின்சார தேவை கூட க்ரீன் எனர்ஜியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட்ஸுக்கு தேவையில்லாமல் வந்து செலவு வந்து பண்ண மாட்டாங்க இந்த டேட்டா சென்டர் வியாபாரம் பண்ணுறவங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜென்சார் டெக்னாலஜி இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது எல்லா ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி. இவங்களோட ப்ராஃபிட் 210லேருந்து 1184 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்ஜின் ப்ரெஷர் இவங்களுக்கு இருக்குது. 14லேருந்து 12.3 வந்து குறைஞ்சிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 2% குறைஞ்சிருக்கு. அண்ட் லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் எது கிடைச்சாங்கன்னு தெரியல. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 21 கோடியிலேருந்து 67 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஷேர்ஸ் எது கிடைச்சாங்கன்னு தெரியல. மேபி ஓவர் வேல்யூடாக இருக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரிசல்ட்டில் வந்து பெருசாக நெகட்டிவாக எதுவும் தெரியல. அண்ட் மார்ஜின் கூட 4%லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து ADF ஃபுட்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். அண்ட் சன் ஃபார்மா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இவங்களோட செமக்ளூட்டைடை விற்கிறதுக்கான மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் அத்தாரிட்டி கிட்ட. இது சன் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் எக்ஸாவர் டெக்னாலஜி இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி. சேம் இவங்களோட ரிசல்ட்டும் வீக்காக இருக்குது. அண்ட் அதுக்கு காரணமாக மார்ஜின் ப்ரெஷர். ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 7% விழுந்திருக்கு. அதாவது 380 கோடியிலேருந்து 330 கோடியாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா 3260லேருந்து 3850 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 2% விழுந்ததுனால ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ரீகாக்குளம்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து USFD கிட்ட வந்து ஒரு அப்சர்வேஷன் லெட்டர் வந்திருக்கு. அதாவது இந்த 3 விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு 3 அப்சர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மைல்டு நெகட்டிவான விஷயம் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றலைன்னா அந்த அப்ரூவலே கேன்சல் ஆகிறதோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் HFCL இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதனோட மதிப்பு வந்து 441 கோடி. என்னன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுற ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து ஜனவரி 27 வரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அதாவது ஆர்டர் புக்கில் ஜனவரி 27க்குள்ளாரன்னா இப்போது டிசம்பர் குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இந்த பிஸ்னஸ்.
அண்ட் எல்என்டி பற்றி ஒரு 2 அப்டேட் இருக்குது. என்னன்னா இவங்க எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. புது ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க. இதுக்கு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. என்ன ப்ராடக்ட்னா இவி காம்பனன்ட்ஸு, டார்கெட் ட்ராக்ஷன் மோட்டர்ஸு, ஏடிஎஸ்ஸு, ப்ரீமியம் எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து இவி செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோரிஷ் ஆகிட்டு இருக்குது. அதில் இவங்க வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ஸை செஞ்சு விற்க போகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான ஒரு இபிசி ஆர்டர் கிடச்சிருக்கு. 10,000லேருந்து 15,000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே எல்என்டிக்கு பாசிட்டிவான விஷயம். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் பேசும்போது சொல்லியிருக்கோம். அதாவது கம்பெனி வந்து புதுசாக ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் புது பிஸ்னஸ் சைக்கிள் வந்து உருவாக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இவி செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளோரிஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அங்கே நுழையிறாங்க பாருங்கள். நாம் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணால் கூட இப்படி தான் பண்ணணும். அண்ட் அடுத்து சைர்மா எஸ்டிஎஸ் இவங்களோட ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட எக்ஸ்போர்ட் கைடன்ஸை நாங்கள் வந்து மாற்றலை, அதே 1500 கோடியில் மெயின்டைன் பண்ணுறோம். வேணும்னா வரும் நாட்களில் எங்களோட ரெவன்யூ மார்ஜின் கைடன்ஸை நாங்கள் ஏற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து 30% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிதியாண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து எஸ்டர் பயோசைன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிங்களுக்கு, ஆடுங்களுக்கெல்லாம் தடுப்பூசி மருந்தெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் பேசும்போது இந்த கம்பெனி நம்ம பேசியிருக்கோம். போன ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17லேருந்து 97 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் ஒரு 80 கோடி ரூபாய் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸப்ஷனல் கெயினை தூக்கிட்டு பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகல, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மார்ஜின் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் இந்த பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அதாவது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். எல்லாருமே சிக்கன் சாப்பிட போகிறோம், முட்டை சாப்பிட போகிறோம். அதனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்காது. அண்ட் அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் விலை ஏற்றிட்டோம், ஏன்னா எங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்காக நாங்கள் விலையை குறைக்க மாட்டோம்னாலாம் கிடையாது. ஒன்ஸ் எங்கள் ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சாவது விலையை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பாதீங்க. அதாவது 500 இந்த பெயிண்ட் வந்து 600 பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விலை குறைக்கும் போது 100 ஏற்றினாங்க இல்லையா, விலை குறைக்கும் போது ஒரு 50 தான் குறைப்பாங்க. 550 அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வீடு கட்டுறவங்களுக்கு தான் கஷ்டம். அண்ட் அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரிசல்ட் பார்த்தோம்னா 320 கோடியிலேருந்து 410 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 90 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஇஎம் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரெவன்யூலேயே வந்து 25% க்ரோத் இருக்குது. தொடர்ந்து இது 3வது குவார்ட்டராக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓஇஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். இப்போ வண்டியை வாங்குறோம்னா அந்த வண்டியிலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அது இல்லாமல் ஸ்பேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் வந்து தனியாக வாங்குறது அது வேறு. ஸோ அந்த பிஸ்னஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஇஎம் செக்மெண்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இவி செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கிறதுனால இவங்களும் வந்து லாபம் அடைகிறாங்க. அதுதான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் அடுத்து எல்டி ஃபுட்ஸ் இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. என்னென்னா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்தப்போ அங்கே இருக்கவங்க வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. எல்லா அனலிஸ்ட்டுக்குமே அந்த பயம் இருந்தது. ஆனால் இவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது பெருசாக இவங்களுக்கு இம்பாக்ட் இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. என்னென்னா 170 கோடி ப்ராஃபிட் வந்து 183 கோடியாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடியிலேருந்து 3150 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் மார்ஜின் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியுது. வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கல. அண்ட் அடுத்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. 240லேருந்து 490 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 19லேருந்து 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐஆர்பி இன்ஃப்ரா இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. 200லேருந்து 310 கோடியாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 54% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அண்ட் ஐசிஆர்ஏ இக்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இவங்களும் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 42லேருந்து 56 கோடியாக கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 34% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அதே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஒன்று இவங்ககிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா வந்து கிறிஸ்டல் கிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா எஸ்என்பி இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்பிசி அந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட போகணும். அடுத்து மகாநகர் கேஸ் இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130 கோடியிலேருந்து 194 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதான் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் இருந்தாலும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் வேதாந்தா அலுமினியம் இவங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பார்த்தது தான் வேதாந்தால முக்கியமான பிஸ்னஸ்னா அலுமினியமும் ஜிங்க்கும் தான். டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களோட பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 5600 கோடியாக இயர் பிஸ்னஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அண்ட் மார்ஜின் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து அலுமினியமோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் 30லேருந்து 48% மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டை 8 ரூபா சொல்லியிருக்காங்க. இதோட ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 2% டிவிடெண்ட். இதை வந்து வேதாந்தோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அடுத்து மேன்கைண்ட் ஃபார்மா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 440 570 கோடியா. அண்ட் மார்ஜின் வந்து 23 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி தான், நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சிப்லா, சன்ஃபார்மா மாதிரி மேன்கைண்டு ஒரு நல்ல கம்பெனி. அண்ட் அடுத்து ஜேவிஎம் ஆட்டோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எப்போல்லாம் டெல்லியில் வந்து எலக்ட்ரிக் பஸ் விட போகிறோன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்க அசோக் லேலண்ட்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏறுவாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து 37 42 கோடி இன்க்ரீஸ் இருக்குது. மார்ஜின் வந்து அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் தான் பார்க்க முடியும், நல்ல ரிசல்ட் தான் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து ஸ்விக்கி, இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணல, லாஸை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1200 கோடி லாஸ் பண்ணாங்க. இப்போ 790 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூனர் ஆர் லேட்டர் இவங்களும் ஜொமேட்டோ மாதிரி ப்ராஃபிட்டாக மாறிடுவாங்களோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த மாதிரி கம்பெனியில் யார் வேணால் உள்ள போகலாம். உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் நீங்களே கூட ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு பெரிய ஹெட்ஜ் எல்லாம் கிடையாது. என்னென்னா இவங்களோட பிராண்ட் வேல்யூ தான் இவங்களோட ஹெட்ஜ்னே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக கூட வந்து இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சார்ஜ் வாங்குறீங்க, அந்த மாதிரி வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வந்து சும்மா மத்தியானம் பார்க்குறேன், 70 ரூபாய் தக்காளி சாதம், நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். 70 ரூபாய் தக்காளி சாதம் நல்லா பியூர் நான்வெஜ், பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை 130 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக வாங்க வேண்டியதாக இருக்குது, ஸ்விக்கிலையோ இல்லை ஜொமேட்டோலையோ நீங்கள் வாங்குறதா இருந்தால். அண்ட் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கிட்ட இருந்து ஒரு ரேடார் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2205 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் இது. இது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல விஷயம். அதாவது டிஃபென்ஸ் செக்டாரில் டிஃபென்ஸ் கம்பெனிஸே வாங்குறது இல்லை, அந்த டிஃபென்ஸ் கம்பெனிக்கு யார் யாரெல்லாம் இந்த உதிரி பாகங்களை சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வாங்குறது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பிடிஎல், பிஹெச்இஎல், இவங்க ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் அடைவாங்க. அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ராஃபிட் வந்து 27% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து 36 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $87 இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4114 இருக்குது. சூப்பர். அப்புறம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து 1% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 2.25% பாசிட்டிவாகவும், அண்ட் S&P 500 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்மளோட மார்க்கெட் இருக்கக்கூடிய நிலவரம். 9:45 ஆக போகுது. ஸோ மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.